சாயிராம். எப்பொழுதுமே நம் மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் தேடவே வேண்டாம். நம் மகிழ்ச்சி நம்மில்தான் இருக்கிறது. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உனக்கான நல் வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது என் பிள்ளையே. நீ எதிர்பார்த்த அந்த நல்ல தகவல் நீ எதிர்பார்த்தபடியே உன் கைகளுக்கு வந்து சேர்க்க நான் முடிவு செய்து விட்டேன். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா என் கண்மணியே? என் அன்பு பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உனக்கான புதிய நாளாக எண்ணி வாழ கற்றுக்கொள். எப்பொழுதுமே முடிந்தவற்றை, நடந்து முடிந்தவற்றை எண்ணி எண்ணி ஒருபோதும் வருத்தப்படாதே என் பிரியமே. நடந்து முடிந்தவற்றை யாராலுமே மாற்றி அமைக்கவே முடியாது. நடக்கப் போவதை சரியாக திட்டமிட கற்றுக்கொள். ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் உன் கையில்தானே இருக்கிறது. உன்னுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னிடம்தான் நிரம்பி இருக்கிறது. அது வேறு எங்கோ போய் தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்காதே. எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் நீ யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதில் இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறது உன்னுடைய தன்னம்பிக்கையின் வெற்றி என் பிள்ளையே. யாரேனும் உன்னை ஏளனம் செய்தால், ஏளனமாக பேசினால் ஒரே ஒரு புன்சிரிப்பு போதும் நீ செய்தது தவறு என்று அவர்களே உணர்வார்கள். நாம் செய்தது தவறு என்று ஏளனமாக பார்த்தவர்களே உணர்வார்கள். ஒவ்வொரு தடைகளுக்கு பின்னாலும் இறைவன் உனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கிறான் என்பதை புரிந்து கொள். நீதான் சிறந்தவர் என்று முதலில் உன்னை நம்ப கற்றுக்கொள். எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம் என்ற அந்த ஒரு சிந்தனை போதும் அனைத்தையும் சுலபமாக உன்னால் எட்டிவிட முடியும். எது வேண்டாமோ அதை பற்றி மட்டுமே சிந்திக்காமல், அதை பற்றி மட்டுமே சிந்தனையை வளர்த்து கொண்டே இருக்காமல், எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்திக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. அதுதான் வெற்றிக்கான பாதையில் உன்னை அழைத்து செல்லும். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாளாகவே உனக்கு அமையும், வெற்றிகரமாகவே இருக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ முன்னேற வேண்டுமென்றால் உன்னுடைய கால்களால் நடந்து செல்ல கற்றுக்கொள். மற்றவர்களின் உதவிக்கு மற்றவர்களின் உதவியால் வாழ நினைக்காதே. ஆம் என் பிள்ளையே, இறைவனை நம்புவது உன்னுடைய நம்பிக்கை. உன்னை நம்புவதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை என்பதை நிதர்சனமாக நம்பு. எங்கே வீழ்ந்தாய் என்று எப்பொழுதும் பார்க்காதே. எங்கே வழுக்கினாய் என்று சிந்தனை செய். மறுபடியும் வீழ்ந்து விடாமல் இருக்க அந்த ஒரு சிந்தனைதான் மிக மிக துல்லியமாக இருக்கும். நான் வியக்கும் வண்ணம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கோபத்தை எல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உதவி மனப்பான்மையை பெருக்கி வைத்திருக்கிறாய். என் வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நீ விதைத்த நல்ல விதைகள் என்னும் செயல்கள் விருட்சமாக வளரும் நேரமும் வந்துவிட்டது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக தொலைவில் இல்லை. தயாராக இரு என் குழந்தையே. உன் விதி மாறும் தருவாயில் நீ அடி எடுத்து வைத்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது தற்காலிகமாக நீ சந்திக்கும் கவலைகளிலால் துவண்டு மட்டும் போய்விடாதே. உன் மனதை நோகடிக்காதே. துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து துன்பத்தையே பெரிதாக எண்ணிக்கொண்டு உனக்கு வரவிருக்கும் இன்பத்தை இழந்து விடாதே. உனக்கு நிறைய நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது. அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியாக எழுந்து வீர நடை போடு. வெற்றி உன் வசம்தான்.
வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்கும் என் குழந்தைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்வில் நடைபெறப் போகிறது. ராஜயோகம் கூடி வரப்போகிறது. விதி மாறப்போகிறது. ஆம், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ நினைப்பது எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் கனிந்திருக்கிறது. நீ எதிர்பாராத வண்ணம் உன்னுடைய எதிர்காலம் வண்ணமயமாக பூத்து குலுங்கப் போகிறது. வசந்த காலமாக மாறப்போகிறது. ஆம் குழந்தையே, அனைத்திற்காகவும் ஏங்கி நிற்கும் என் பிள்ளைக்காக அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் செய்து முடிக்கப் போகிறேன். உன் விதியை மாற்றி எழுதப் போகிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக, சாட்சியாக. எப்பொழுதுமே என் விதி மாறாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்காதே. விதி நிச்சயமாக மாறும். காலம் பொன் போன்றது. அந்த பொன்னான நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகளையும் மனதில் தேவையில்லாத எண்ணங்களையும் போட்டு வைத்துக்கொண்டு குழம்பி தவிக்காதே. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், துரோகங்கள், கவலைகள், போராட்டங்கள் அனைத்துமே இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் கருத்தில் வைத்து கொள்ளவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு உன்னுடைய பயணத்தை நீ மேற்கொண்டே சென்று கொண்டே இருந்தால்தான் உன் மனதும் வெற்றிக்கான இலக்கை மட்டுமே சிந்தித்திருக்குமே தவிர, ஏதாவது வந்துவிட்டால் உடனே தயங்கி உட்கார்ந்து விட்டால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. இதை புரிஞ்சு கொண்டவர்களுக்கு வாழ்வு ராஜயோகமாகத்தான் நிச்சயமாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன்மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்குமே, அதுதான் உன்னுடைய நம்பிக்கை. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டு விடாதே. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறிக்கொண்டே இருந்தால் அதுவும் உன் காலடியில்தான் என்ற உண்மை உனக்கு ஏறும்போதுதான் புரிய வரும்.
எந்த அளவிற்கு மன உறுதியுடன் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் மிக உயரத்தை எட்டி பிடிக்கலாம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. எதை தொடங்கினாலும் நம்பிக்கையோடு தொடங்கலாம். நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலையோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம். சாயி நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம். சாயி நாமத்தின் உச்சரித்து கொண்டே சாயி பாபாவின் காலடியில் சரணடையலாம். கவலையே படாதே, நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். நான் அதை உனக்காகவே நிறைவேற்றியே தீருவேன். நீ நெடுநாட்களாக ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் நிச்சயமாக நடைபெறும். அந்த விசேஷம் நான் நடத்தி வைப்பேன். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ப முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை கூட உனக்கு நடத்தி காட்டுவேன். ஆம் என் பிள்ளையே, நாடி வரும் பக்தர்களின் கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை களைய உன் சாயப்பாவின் ஆசை எப்பொழுதுமே இருக்கும். உன் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரவே உன் சாயப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக அனைத்தையும் நினைத்து கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? எதை இழந்தாலும் கலங்காதே. எது உன்னை விட்டு சென்றாலும் மனம் தளர்ந்து விடாதே. எது வந்தாலும் தைரியமாக இரு. நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக போனது மறைந்தது உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து நினைத்து வருந்துகிறாய்? பொறுமையாக இரு குழந்தையே, நம்பிக்கையாக இரு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எனக்கு ஆடம்பரமான பூஜை புலஸ்காரங்கள் எல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய அன்பு மட்டுமே, பொக்கிஷமான உன்னுடைய அன்பு மட்டுமே போதும் என் பிள்ளையே. நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எல்லா நேரங்களிலும் உன்னை சுற்றியே இருப்பேன், உன் பாதுகாவலனைப் போல. என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். சர்வ நிச்சயமாக இருப்பேன். உன் சாயப்பா மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நான் உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்பா இருக்கிறார், நம் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்புறம் என்ன குழந்தையே, சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் தானே? என் அன்பு குழந்தா, என்னை தஞ்சமடைந்தவர்களுக்கும் என்னை நேசிப்பவர்களுக்கும் என்னை முழுவதுமாக நம்புகிறவர்களுக்கும் நான் என்றும் உயிருடன் தான் இருப்பேன். என்னுடைய ஆசிர்வாதமும் அற்புதமும் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். இது சர்வ நிச்சயமான உண்மை. இதுதான் தெய்வ வாக்கும் கூட. குழந்தா, உன் நல்ல மனம் என்ன என்பதையும் சூழ்நிலைகள்தான் உன்னை மாற்றி உன்னை தவறான வழியில் சித்தரிக்கிறது என்பதையும் உன் சாயப்பா நன்கு அறிவேன் என் பிள்ளையே. சோதனைகளாலும் வேதனைகளாலும் உன் மனம் ரணப்பட்டு கிடக்கிறது. என்னுடைய ஆசிர்வாதங்களால் நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் என்னுடைய அன்பு கரம் கொண்டு அரவணைப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதுதான் உன்மீதுதான் இருக்கும் என் குழந்தையே. வீணாக பயப்படாதே. உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களையும் உன் வாழ்வில் ஏற்றங்களையும் தருவதற்காகவே உன் அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும். நிச்சயமாக நீ வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக சுவைக்கலாம் உன் சாயப்பாவோடு சேர்ந்து. குழந்தா, உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை, இது நாள் வரை நீ கடந்து வந்த பாதையை சற்று யோசித்துப்பார். கொஞ்சம் திரும்பிப்பார். அன்றிலிருந்து இன்று வரை என்னென்ன வித்தியாசங்கள் உன் வாழ்வில் நடந்தது என்பது நீயே நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஒரு பூ பூப்பதற்கு முன்பாக அது மொட்டாக இருக்கும் பொழுது அது என்னென்ன விஷயங்களை செய்கிறது, என்னென்ன விஷயங்கள் அதற்குள் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வாயா பிள்ளையே? அந்த அழகான பூவும் ஒரு உயிருள்ள ஜீவன்தான்.
ஆனால் அதற்கான காலமோ அந்த ஒரு நாள்தான். பூவாய் பூக்கும் அற்புதத்தை யாருமே கண்டதில்லை. ஒரு நாள் வாழ்க்கையைக் கொண்ட அந்த பூ மொட்டாய் இருக்கும் பொழுது அது பூவாய் மலர்வதற்கான அதற்குத் தேவையான விஷயம் அதிகமான சூரிய வெளிச்சம். சில சமயம் சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் கூட இல்லாமல் போய்விடலாம். ஆனால் இவையெல்லாம் அந்த மலருக்கு சவாலான விஷயமே. அனைத்தையும் தாண்டி அனைத்தையும் எதிர்கொண்டுதான் அந்த மொட்டு பூவாக மலர்கிறது. மலர்ந்து இறைவனின் காலடியில் சரணடைகிறது. அதனுடைய காலம் ஒரு நாள் மட்டுமே. இப்படி ஒரு நாள் ஆயுளை கொண்ட அந்த அழகிய மலர் இவ்வளவு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படும் பொழுது நீயும் உன் வாழ்க்கையில் உள்ள சோகங்களையும் சங்கடங்களையும் சோதனைகளையும் மிக சுலபமாக கடந்து வந்து வெற்றி என்னும் மலரை மிக சுலபமாக உன்னாலும் பறிக்க முடியும். உன்னாலும் மலர் போல் ஆக முடியும் குழந்தையே. குழந்தா, உன் வாழ்க்கையையே புரட்டி போடும் விஷயமாக ஒன்று உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. அதற்கான ஏற்றமும் மாற்றமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் அந்த நிகழ்வை உனக்காக, என் பொக்கிஷமான பிள்ளைகளுக்காக நிச்சயமாக செய்வேன். சர்வ நிச்சயமாக நான் உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களையும் நல்ல நல்ல ஏற்றங்களையும் ஏற்படுத்துவேன் என்பது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, தெய்வ வாக்கு, சத்திய பிரமாணம் என்று எப்படி இருந்தாலும் நீ எடுத்துக்கொள். ஆனால் நடப்பது நிச்சயமாக நடக்கும். ஏற்கனவே எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவையால்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ நினைப்பதாலோ, நீ வேதனைப்படுவதாலோ, நீ சோகப்படுவதாலோ, நீ கண்ணீர் சிந்துவதாலோ, பிரார்த்தனை செய்வதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. அது இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல்.
சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்கப் பழகிவிட்டால் தடைகளும் சவாலாகத்தான் இருக்கும். சுமக்கத் தெரிந்து கொள், சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனை வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாதே. நீ விழி மூடியிருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது. உனக்கு என்று வர வேண்டியது நீ எந்த தொலைவில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே என் குழந்தையே, எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிவிருந்தால் மட்டும் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அனுமதித்தாலும் அது உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன். ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கும் பொழுது அந்த நாள் விடியும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடுதான் அந்த நாள் துவங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அது உனக்கான ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை மேலோங்க செய். எப்படி வாழ்ந்தால் வாழ்வில் சிறக்கலாம், ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இரு.